போட்டு விட போறேன். வடிவா இருக்கேன். கோல்ட்ல நன்மை எப்படி போய்க்கல வீலக்கும் ஒரு சந்தோஷம் தானே. நான் படிச்சதை சரியா பார்த்து. ஓ ஆமா மறுபடியும் அதுல அனுப்புறேன். காப்பி அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. எங்க ஓடிக்கிட்டு நிக்கிறீங்க? நர்சரிக்கு நான் இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமி படிச்ச நர்சரின்னு இன்றைக்கு விளையாட்டு போட்டி வைக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு வந்து ஜெரோமியை வர சொல்லி ஜெரோமிக்கு வந்து அழைப்புதல் இருந்தது ஜெரோமி. அப்ப என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா டீச்சர் வந்து கோல் பண்ணியிருந்தா முந்தின நைட் நான் ஜெரோமியை வந்து கட்டாயம் கூட்டி கொண்டு வாங்க, பழைய மாணவர் சார்பா ஜெரோமி வந்து அந்த சர்டிபிகேட் கொடுக்குறதுக்கு வேற ஒன்றும் கட்டாயம்னு சொல்லி. அப்ப அது பாத்தீங்கன்னு சொன்னா வரைக்க வந்து பிள்ளைகள எல்லாரையுமே பார்ட்டி ஃப்ராக் போட்டு தான் வர சொன்னது. அப்ப நாங்களும் வந்து இருந்த பார்ட்டி ஃப்ராக்கை தான் போட்டு கொண்டு நிக்கிறோமே ஜெரோமி. இப்போ ஜெரோமிக்கு வந்து டைம் ஆகுது. அப்போ 9 மணிக்கு வர சொன்னது. இப்போ நாங்கள் ஜெரோமிக்கு சட்டையெல்லாம் போட்டாச்சு. நீ ஜெரோமிக்கு பவுடர் எல்லாம் பூசி ஒலிக்கிட போறோம். ஜெரோமி ஜெரோமி காஞ்சி போயிருக்குது. ஜெரோமி எங்க பழைய மாதிரி ஆள் சாப்பிடவே இல்லை. சாப்பிடவே இல்லை, இன்னும் சாப்பிட வலிக்கிடல. என்ன ஜெரோமி ஆளை பார்க்க பாருங்க, தலை மட்டும்தான் இருக்கு. என்ன வேணும்னு கேட்டாலும் ஆள் சொல்லுவதும் இல்லை. விருப்பமான சாப்பாடு சாப்பிடுறதும் இல்லை, சொல்லுவதும் இல்லை. அதுதான் என்ன செய்யறது தெரியாம கிடக்கு. ஜெரோமி நினைச்சுதான் எங்களுக்கு கவலையாக்குறாங்க. அதுதான் என்ன சார், எங்களுக்கு விருப்பமான சாப்பாட்டை சொன்னாலும் நாங்க வேண்டிய கொடுக்கலாம். அதுவும் வேண்டாம், ஏதாவது கொடுத்தாலும் வேணாம் வேணாமண்டு கொண்டே நிக்கிறா. கேட சொல்ல தான் டீ குடிச்சிருந்து சொல்லுதாள். சாப்பிட்டா தானே எங்க உஷாரா நிக்கணும். அப்ப நாங்க ஜெரோமிக்கு வழி கெடுத்தோம். ஜெரோமி ஜெரோமிக்கு தோடு மாத்தோம். வாங்க தோடும் கலட்டணும். என்ன தோடு தொங்குறா போட்டா வழியா இருக்கு தானே. அப்ப மற்ற ஒரு சின்ன சிமிக்கி ஒன்று இருக்கு, அதான் போட போறோம். இதை வச்சிருங்க. ஜெரோமி நூடி சென்றாலும் சாப்பிடலாம் தானே. ஜெரோமி கொடுத்துறான் போ சாப்பிட சொல்லி எட்டி பார்த்துட்டு வேணாமா, எனக்கு பசிக்கலையாமா. ஏன் ஜெரோமி நூடி சாப்பிடலாம் தானே. ஆனா ஜெரோமி பசிக்கலன்னு சொல்லல. என்ன பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்துனாங்க தானே. இப்ப கிட்டடியில கொடுத்தாங்க பூச்சி மருந்தும் கொடுத்தது. ஆனா ஆள் சாப்பிடுது இல்ல. சொன்னா இதான் ஜெரோமிக்கு வாங்கினேன் அந்த சிமிக்கி, குட்டி சிமிக்கி கலர்ல போடாம தனியா அப்படியே கோல்ட்ல வாங்கினது. ஜெரோமி எப்படிங்க எப்படி மேல வச்சிருங்க. எதுகள் போட்டா தான் வடிவா இருக்கும். வித்தியாசமா போட்டா வடிவா இருக்குமல்ல. டைமும் ஆகி கொண்டிருக்கு, நேரம் போறதே தெரியுது இல்ல. அதுதான் இந்த ஜெரோமி கிளாஸுக்கு மேல போயிட்டு வந்தது. ஜெரோமிக்கு என்ன வேண்டி தர இப்ப கடையில? ஜெரோமி என்ன வேண்டி தர சாப்பிட? ஒன்று வேணாம் இப்ப அதான் கேட்டுங்க. அவசரத்துக்கு தோடு போடாதான். இதுவும் அப்படியே பார்க்க பவுன் மாதிரி தானே இருக்கு. ஓ சரியா தான், அந்த தனி பவுன் ஜிமிக்கா வரும், அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப வார அந்த இதுகள் கிளிட்டுகள் வந்து சரியா அக்யூரேட்டா பவுன் மாதிரி தான். நாங்க திரும்புங்க எது பவுன் எது பித்தாளைன்றே கண்டுபிடிக்கல. ஏன் என்ன சின்ன தண்டு சின்ன கிடக்கு ஜெரோமிக்கும். சரி ஜெரோமிக்கு வந்து சிமிக்கியும் போட்டாச்சு. நீ அடுத்தா வந்து நெக்லஸ். எப்படிங்க ஜெரோமி? தான் போட்டு விட போறேன். வடிவா இருக்கு கோல்ட்ல. திரும்ப ஜெரோமி காணுமா ஒரு அக்கம்? காணுமே. சரி பாப்பா. சரி நீ ஜெரோமிக்கு நாங்க லிப்டிக் அடிப்போம். என்ன லிப்டிக் எடுத்துக்கொண்டு வாங்க. லிப்டிக் கண்டால ஜெரோமி யார்? ரியானா தான் லிப்டிக் எடுத்து வைக்கிறது. எடுக்க வாங்க பவுடர், அந்த பவுடர் எடுத்துட்டு வாங்க. பவுடர் இருங்க வாங்க. பவுடர் ஊசி விடுறோம்ல. சட்டையில எழுதுல பட்டுறங்க வேணும். எப்படிங்க
ஜெரோமிக்கு முகமே இன்னைக்கு வந்து காப்பு போடுவோம்னே தாங்க. ஜெரோமி கையெல்லாம் சுடுது. ஏ ஜெரோமிக்கு உஷார் இல்ல. உஷார் இல்ல என்ன உஷார் வரதாங்க. சாப்பிட்டதானே உஷார் வராங்க. ஒரு சாப்பாடும் வாயில வைக்குது. சரி அப்படியே நாங்க தலைமுடியையும் கட்டுவோம். ஜெரோமிக்கு தலைமுடி நல்லா வளர்ந்துட்டு. தலைமுடி வளர்ந்துட்டு பட்டுவோம். இப்ப ஜெரோமி அங்க உஷாரா இருக்கணும் என்ன? பசிச்சா அம்மாட்ட கேளுங்க ஏதாச்சும். நான் என்னத்த கொடுக்குறதாங்க. அங்க ஐஸ்கிரீம் மேன் தான் வந்து நிக்கும் பாரு என்ன நிக்கும். அதான் தலைமாண்டி கொடுக்கட்டும். அதோட வீலுக்கு எத்தனை மணிக்கு முடியுதோ தெரியல என்ன? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆனது? 9 மணிக்கு. 9 அப்படி ஒரு 12க்கு முடியுமா? சரி அவ்வளவு நினைச்சல அப்படி ஒரு 11 முடிஞ்சிடும். ஏனண்டா சின்னாக்கல்லானே சின்னாக்கல்ல விளையாட போட்டிதானே. அப்ப அவ்வளவுக்கு நேரம் செல்லாது. வேலையை முடிச்சாதான் நல்ல. இப்ப ஜெரோமி காலையில டியூஷனுக்கு போயிட்டு திரும்ப அங்க போய் அதுதான் வெயில் இருந்தானே கூடுதலா டைம் இழுக்க மாட்டேன். அப்ப நானும் வாரண்டதோ. அனுவும் வாரண்ட எனக்கு ஏத்த வாரண்ட சொன்னது. அனுவும் வலிக்கிட்டு கொண்டிக்குமாக்கும் பெருமாக்கும் ஏத்துறாரு. ஷாக்கிங் ஷாக்ஸ் என்ன ஜெரோமி? ஜெரோமி நாங்க நல்லால மறந்துட்டோம். ஜெரோமிக்கு சாக்ஸ் சாண்டில் போட எப்படி வருது என்ன? ஃபுல்லா வரும். ஜெரோமி இந்த சாக்ஸ் தான் போட போகுது. ஜெரோமிக்கு என்ன கால் சரியான மெல்லிசா இருக்குது. பெருசா தான் இருக்க போகுது உள்ளடா காலுக்கு. முழங்காலுக்கு மேல இழுத்து விடலாமோ? அதோட ஜெரோமிக்கு வந்து சாக்ஸ் போட தேவையில்லை. என்னடா ஃபுல் தானே தெரியாது. ஆனா என்ன சொன்னதுக்கா போடத்தானே வேணும். நாங்களும் வேண்டிட்டோம். சரியா வடிவா இருக்கு பாத்தியா? அதுதான் ரைட். மெட்ட கால காட்டுங்க. ஸ்போர்ட்ஸுக்கு பாத்தி எல்லாம் விளங்குமா? உள்ள மெட்ட கால காட்டுங்க. சாக்ஸ் எல்லாம் போட்டு ஜெரோமி உஷாரா இருக்கும். நாங்க ஜெரோமிக்கு சாக்ஸ் உள்ளால அடிக்கணும் போல இருக்கு. ஜெரோமியே இப்ப பழைய மாணவன் ரீதியில கூப்பிட்டு இவைக்கு விளையாட்டுகள் ஒண்ணும் இல்ல. அந்த பழைய மாணவர் சார் ஒரு அழைப்புதல் வந்திருக்கேன். ஆனா இவியலையும் பழைய மாணவன் சொல்லி இருக்கவன். அதுதான் படிச்சா பழைய மாணவர்கள். அதுவும் டீச்சர் வந்து பள்ளிக்கூடத்துல எந்தெந்த பள்ளிக்கூடமோ அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டவா. அந்த இது இன்விடேஷன் அனுப்பி விட்டவா. மற்ற அந்த இதுல என் பெயர் எழுதி பிள்ளைகள பேரும் எழுதி கொடுத்து விட்டுருக்குறா டீச்சர். எப்படி போய்க்கல வீலுக்கும் ஒரு சந்தோஷம் தானே. நான் படிச்சதை சரியா பார்த்து சரி நல்ல சப்பாத்து ஒன்று எடுத்துனாங்க நேற்று ஜெரோமிக்கு. ஆனா உண்மையிலே நாங்க எதிர்பார்த்து நாங்க போன விலையை விட எங்களுக்கு நல்ல ஒரு மலிவா கிடைச்சது. விலையில தான் எங்களுக்கு இது கிடைச்சது. சேனல காட்டுங்க போனோம். எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்லா இருக்கேனே இதையும் காட்டுறோம் பாருங்க. ஆனா நாங்க கடையில நினைச்சு கொண்டு போன விலை வந்து எவ்வளவு உண்மையில இது நாங்கள் எடுக்கிறதுக்கு நினைச்சு கொண்டு போனாங்க. எப்படியுமே ஒரு 2500 ரூபா 2500 தான் எடுத்தவையாமா 800 ரூபா வருமானு சொல்லி. ஆனா எங்களுக்கு இந்த ஜெரோமியோட அதிர்ஷ்டத்துக்கு இது மட்டும்தான் இருந்தது. 30 சைஸ்ல இது மட்டும்தான் இருந்தது. மற்ற எல்லாம் சைஸ் குறைவு. ஆனா இத விலையை பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நாங்க செருப்பு எடுத்தா கூடி 1200 ரூபா வேணும். ஆனா இது வந்து எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு தந்தது. இப்ப நாங்களும் நினைச்சு கொண்டு போனோம் கனகாசு தான் வருமானு சொல்லி ஏதோ கடவுள் எங்களுக்கு குறைஞ்ச விலையில அதை கிடைச்சிருக்கு. எங்களோட எல்லாமே கேட்ட மாதிரி கிடைச்சிட்டு அதுவும் நல்ல இது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்யலாம். நல்லா இருக்கு என்ன நோமலாண்டும் இல்ல ஏன்டா போ எல்லாம் வச்சிருக்குது. எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அந்த கிளிப் மாதிரி குத்தலாம். அப்ப அதனால எங்களுக்கு நல்ல ஒரு சாண்டில். மற்ற இந்த விலைக்கு வந்து எங்கேயுமே வாங்க இயலாது 1000 ரூபாய்க்கு. ஆனா அந்த சாண்டில் எல்லாம் வாங்கினது வந்து அனுவெல்லாம் சொன்னது தான் வந்து 2500 ரூபாய்க்கு தான் எடுத்தேன்னு சொல்லி. 2500 ரூபா அனு சொன்னது நல்ல லாபம் சொல்லி. அதுதானே வடிவா இருக்குல்ல ஜெரோமிக்கு என்ன சூப்பரா இருக்கு. ஜெரோமிக்கு இப்படி சப்பாத்தி இல்லாதபடியா நேற்று போய் எடுத்துட்டு வந்தது என்ன. என்னது இப்படி ஒரு கருப்பு சூதான் போட சொன்னது சாண்டில். அப்ப இல்லாதபடியா நேற்று போய் எடுத்தனாங்க. பரவாயில்ல நல்ல ஒரு விலைக்கு அமைஞ்சிட்டு. அதான் பெரிய விஷயம். பெரிய ஒரு விஷயம்.
நாங்கள் நினைச்சு போனா அவ்வளவு காசு வர மாட்டேன். இன்னும் ஒரு நாளைக்கு தானே சும்மா ஒரு 2 அதுதான் கவலையாங்கிறது 2500 ரூபாய்க்கு இன்னொரு நாளுக்காண்டி வாங்குறோம்ட்டு. ஆனா பரவாயில்ல, இது வந்து பொதுவாக எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போகலாம், வெளியிடங்களுக்கும். தனியா நர்சரி கண்டில தானே அதே மாதிரி கொண்டு வச்சா சரி. அது கவனமா எடுத்து வச்ச மட்டும் சொன்னா அடுத்த ப்ரோக்ராமுக்கு நாங்க பாவிக்கலாம். அதுதான் ரைட். பாப்போம் மிளகி காட்டுங்க பாப்போம். வடிவா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சரி ஃபுல்லா விடுங்க அப்ப அப்படியே. ரைட். ஃபுல்லா நடந்து பாருங்க ஒருக்கா எப்படி இருக்கு. பாருங்க எப்படி இருக்குண்டே. ஜெரோமிக்கு வடிவா இருக்குல்ல. ஜெரோமிக்கு வந்து வடிவா இருக்கு. ஜெரோமியும் வந்து ரெடி ஆயிட்டு. ஆனா சொக்ஸ் போட பிரச்சனை இல்லை, சொக்ஸ் போட தான் தெரியுது தானே. சொக்ஸ் என்ன அது மேல தெரியாது, கீழ் தெரியுது தானே. அதுதான் அது நல்ல கலரா எடுத்திருக்கோம். வடிவா இருக்கு. வடிவா இருக்கு. சரி அப்ப ஜெரோமி நாங்க என்ன மாதிரி போவோம். எல்லாமே வடிவா இருக்கு, எல்லாமே செய்யுது ஆள் உஷாரா. ஆனா சாப்பிடுது இல்ல, கவலையா இருக்கு. அதுதான் பிள்ளைகள் சாப்பிட்டா தானே கொஞ்சம் உஷாரா செய்ய தங்கட வேலையில செய்வேன். நாம் சாப்பிடுறது இல்லாத அன்னைக்கு எங்களுக்கு இன்னும் கவலையா இருக்கு. என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. சாப்பிடுறேன்னு சொன்னா தான் தானே வாயில வச்சு விழுங்கணும். நாங்கள் என்ன செய்யலாம், ஒன்றுமே செய்யலாம். அதுதான் சரி பாப்போம் என்ன. சரி அப்ப நாங்க போவோம். 9 மணி ஆயிடுச்சு. அப்ப அங்க போய் எதுவும் எடுக்கல மண்டா எடுப்போம். ஜெரோமியோட ஃபங்க்ஷன் கட்டாயம் நாங்கள் எடுத்து காட்டத்தான் வேணும். ஏன்னா விரும்பி பாப்பேன் நிறைய பேர். அப்ப நாங்கள் அதை போய் ஜொசானி தான் போப்பது. நான் போயில நான் சேர்ச்சுக்கு போறேன். அப்ப ரொசானி போறபடியா அதாச்சும் ஒரு ஆள் போனா காணும் தானே. சரி இப்ப போவோமே, டைம் ஆகிக்கணும். அடுத்த நிகழ்வாக கோபுரம் அமைத்தல். ஆருக்ஷன் கம்சியன் கவிசியன் இதுதான். அதைத் தொடர்ந்து சமையல் ஓட்டம். அதைத் தொடர்ந்து கோபுரம் அமைத்தல். அதைத் தொடர்ந்து சமையலே ஓட்டம். போர் அமைத்தல் ஆருக்ஷன் கம்சிகா கவின்சிகா டியானி. சமையலே ஓட்டம் மகிழ்நி கவின்சியா தன்சிகா தாரணா. அதைத் தொடர்ந்து சிரட்டை நடை. இப்பொழுது நடைபெற இருக்கும் நிகழ்வு 9. இப்பொழுது நடைபெற இருப்பது சமையல் ஓட்டம். அடுத்த நிகழ்வு சிரட்டை நடை. சாரோன் ஆர்டிங் சன்ஸ் ஆப்ஷன். பதிமூன்றாவது நிகழ்வு கொடி நடல். நினைக்கிறேன். இப்பொழுது வெற்றி சான்றிதழை வழங்கிக் கொண்டிருக்கிறார் தோல்வியிலே அதிபர் முன்னார் கனலில் சிறுவர். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து பள்ளிக்கூடத்து நர்சரி போயிட்டு வந்தாச்சு. பள்ளிக்கூடம் அதான் பள்ளிக்கூடம் ஞாபகம் வருது. இப்ப நர்சரி மறந்தாச்சு தானே. 12 வருஷம் இருக்கு. நான்
வர வருஷம் வருமே ரியானாக்கும் தம்பிக்கும் பொக்குண்டுக்கும் இருக்கேன பொக்குண்டுக்கும் என்ன வர வருஷம் தை மாதம் விடுவோம் 3 வயசு என்ன 3 வயசு இல்ல 6 மாசம் தான் 3 வயசு எப்படியோ தெரியாது விடலாம் 2.5 வயசுலயே கொண்டு வந்து விடினமா அதோட 3 வயசுல விட்டா நல்லா தானே இன்னும் ஒரு அனுபவமா இருக்கும் தானே கொஞ்சம் கூட குழப்படி செய்வீங்க ஆனா என்ன விட்டா வைக்க நல்லா தானே எங்களுக்கு நல்ல குழப்படி இருக்காது மற்ற அவையெல்லாம் கொஞ்சம் இதா போயிடுவீங்க செல்லங்கள் குறைஞ்சிட்டு அன்றைக்கு வந்து நர்சரியில வந்து விளையாட்டு பழக்கினேன் விளையாட்டு செய்தவினா பழைய மாணவர்களுக்கு பழைய மாணவர்களுக்கு பெரும்பாலும் விளையாட்டு வச்சது என்ன அது என்ன விளையாட்டு எல்லாருக்குமே கூடுதலா அதான் வைக்கிறது என்ன அம்மா மேலும் விளையாடினவினமாகும் ஓ அம்மா மேலும் விளையாடுறது அதுல அனுக்கு 2வது காப்பு தந்தவினம் அது விளையாண்டு எனக்கு பதக்கம் கிடைச்சது காப்பு எனக்கு பதக்கமே எனக்கு இது சங்கிலி ஒரு சங்கிலி என்ன போட்டிருக்கேன் திரும்ப தந்தது உடனே எல்லாரும் கலட்டி எறிஞ்சிட்டு நம்ம அவையில வெக்காதான சுத்தியான வெய்க்கு எல்லாம் வந்து கலட்டி போட்டு இருந்து விளையாடி கொண்டிருக்கணும் அதுதான் அவ்வளவு வைக்கீங்க என்ன வைக்கிறேன் விளையாட்டு போட்டி வைக்கிறது ஆனா காலமா சின்ன பிள்ளைகளுக்கு நடந்ததே பிரச்சனை இல்ல நடக்கிற பள்ளிக்கூடம் மதியத்துக்கு வைக்கிறது நல்ல இப்படி வேலைக்கா வைக்கிறது பழைய மாணவர்கள் அழைப்பு தந்த முறையில நாங்களும் கொண்டு கூட்டிட்டு போனாங்க எல்லாம் எல்லா சர்டிபிகேட்டும் வந்து எடுத்து கொடுத்தவீங்க முழு சர்டிபிகேட்டும் எல்லாம் எடுத்து மாறி மாறி 3 பேரா மாறி மாறி எடுத்துக்கொண்டு போனாங்க எல்லா சர்டிபிகேட்டுமே வேண்ட கையாலாம் கொடுத்து வாங்கினது ஒரு 6 பேர் கிட்ட 6 பேர் பொம்பளை பிள்ளைய குறைவு தானே பொம்பளை பிள்ளைய குறைவு வளமையா அப்ப 6 பேரா வந்தது வந்து எல்லாம் கொடுத்தது என்ன ஜெரோமி அதுல வச்சு சொல்லுச்சு எனக்கு பசிக்கு தண்டிச்சு பாத்தீங்களா வீட்டை வேற கம்மண்டி இருக்கு சாப்பாடு என்னமே இல்ல அது அங்கிருந்து வார பசிக்குது ஆனா காலமா பிடிச்சி ஒரு சாப்பிட இல்ல ஒன்றுமே சாப்பிட இல்ல எங்க மண்டா நூடுல்ஸ் சாப்பிட்டு வந்து நிக்குது அதுதான் எங்க அங்கேயும் வந்து சோட்ரிஸ் கொடுத்தது சோட்ரிஸ் மொண்டும் சாப்பிடு பாத்துட்டு நீங்க என்ன இது வச்சுட்டு அப்படி ஒன்றுமே சாப்பிட இல்ல தண்ணி மட்டும் குடிச்சதாக்குமே தண்ணி மட்டும் குடிச்சது அந்த ரிங்ஸ் ஒரு அரைவாசி அதுவும் ஃபுல்லா அரைவாசி சர்வத்தாக்குமே ஆனா நீங்க அப்படி இல்லாட்டியே நான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு காட்ட வேண்டியா வரும் ஆனா இப்படி ஒரு பிள்ளை பசிக்காம இருக்காதுங்க இல்லாம இருக்குங்க தனக்கு விரும்பினதை சாப்பிடும் நிறைய பிரச்சனை இல்ல ரோசா ஜெரோமி வந்து தனக்கு விருப்பமானது ஒன்றுமே கேட்காது நானும் கேக்குறேன் எதுவும் விருப்பம் சொல்லுங்க ஜெரோமி வாங்கி தரேன் ஒன்று விருப்பமானதை கேட்கறது அதுதான் பாமாம இருக்கான சிட்டியும் மெலிஞ்சிட்டு இப்ப நல்லா அழகு இப்ப கொஞ்சம் சோர்வா தான் இருக்கிறேன் உசார் இல்ல என்ன உசார் வரும் சாப்பிடாம தண்ணிய சும்மா தண்ணியை இதுவரையும் காலமையில இருந்து ஒரு சாப்பாடும் சாப்பிடல நேற்று இரவு சாப்பிட இல்ல அதுதான் அப்ப அப்படியா போகுது ஜெரோமின் எதுவும் இப்ப நிகழ்ச்சி ஜெரம் வந்து இன்றைக்கு ஜெரோமிக்கு அழைப்பு கொடுத்தாங்க கட்டாயம் போனாங்க என்ன சரியில்லை தானே என்ன பழைய மாணவர்கள் சொல்லேக்க கட்டாயம் போகணும் இதோட விளையாட்டு போட்டு சரிதான் விளையாட்டு இவைக்கு இதோட சரி இல்ல இனி கூப்பிட மாட்டேன் கூப்பிட மாட்டேன் நினைக்கிறேன் இனி எதுவும் அந்த பெரிய நிகழ்வுகளை நான் செய்யக்க என்ன எதுவும் ப்ரோக்ராம் நாங்கள் செய்யக்க முதல் பட்சக்காரர் வந்த விதம் அப்படி கூப்பிடுவோம் பழைய மாணவர் அதோட பழைய பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆகலும் விளையாட்டு வச்சது நான் போவே அந்த பக்கமே போவே ஆக்கள் கூட நிறைய பேர் நிறைய பிள்ளைகளும் வந்திருக்கு நம்ம நிறைய ஆக்களும் வந்து போன முறை ஜெரோமில விளையாட்டு போட்டி கூட அவள் ஆக்கள் இல்ல வெளியாக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்தது இனி வந்து நாங்க தை மாதம் வந்து நிச்சயத்தம் ஒரு இதுக்கு போக வேண்டியா அப்படியே போக வேண்டியா இனி ஒரு இதா ஆக்களை கொண்டு போய் சேர்த்து புதுசா ஆனா என்ன இப்ப நானும் அனுவும் கொண்டு போய் வருவோம் ஆனா என்ன ஒரு வருஷத்துக்கு அனுக்கு நான் நினைக்க மாட்டேன் போயிடுவேன் பள்ளிக்கூடம் போயிடுவேன் ஏன்னா பொக்குண்டுக்கும் பிரியானாக்கும் ஒரு வருஷம் வித்தியாசம் பிரியானா ஒரு வருஷம் கூட ஆள் குறைய அப்ப எனக்கு பரவாயில்ல அதுதான் ஆட்டம் பிறகுதான் நீங்க ஜெரோமி மேஞ்சலும் ஒரு அதிர்ஷ்டம் அப்ப அதே ஒரு நாள் வித்தியாசம் தான் நல்ல அதிர்ஷ்டம் அது ஒருத்தருக்கும் கிடைக்காது அப்படி நல்லா போட்டியா 2 பேரையும் சேர்ந்து படிப்பிக்க நல்லா இருக்கும் உண்மைதான் சரி பாப்பா மரத்தாக்கள் மிதிக்கணும் தானே
சரி அப்படியே நாங்களும் வந்து இன்றைக்கு இப்ப ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு வந்தாச்சுன்னா அடுத்த ப்ரோக்ராம் இருக்குல்ல வீடியோல நீங்க எடுத்தீங்களா எல்லாம் அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு சும்மா லைட்டா எடுத்து போட்டிருக்கோம் சின்ன கண்ட விளையாட்டு தானே அப்ப நாங்களும் வீடியோ முடிப்போம் சரி எங்களை வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் வீடியோ சந்திக்கிறோம் பாய்